ஸோ கடைசி ப்ரீ குவார்டர் மேட்ச் யாருக்கு பார்த்தீங்கன்னா எக்காண்டலி வர்சஸ் கேஎஸ்சிசி தென்றல். கேஎஸ்சிசி தென்றல் டாஸ் வின் பண்ணி பவுலிங் எடுத்துட்டாங்க. இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா 4 ஓவர் 4 பால் ரீச் பண்ணோம் ஈச் ஒன். எக்காண்டலிக்காக ஸ்ட்ரைக்கில் சின்ன இருப்பார், நான் ஸ்ட்ரைக்கில் வசந்த். பவுலிங்கில் ஃபர்ஸ்ட் ஓவரை போட பார்த்திபன் வந்திருக்காரு. எந்த மேட்சோட ஃபர்ஸ்ட் பால் சரி செகண்ட் ஷார்ட் பெரிய ஷாட் ஓய்வு விட்டுருக்காருங்க. பால் வந்து கேட்ச் விட்டுருக்காரு. இங்கே 2 ரன்ஸ்னால ரன்னிங் பேக் டு பேக் 2 ரன்ஸ். தேர்ட் ஒன் ஷார்ட் நல்லா ஸ்டாப் டீப் சாரி கீப் பவுலர் ஸ்டாப் பண்ணியிருக்காரு. காலை இங்கே வரையும் வந்துருக்காரு. காலை கட்டு எங்கள் ஸ்ட்ரைக்காக வசந்த் ஃபேஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் பால் ஷார்ட்டுங்க. ஸ்லாட்டில் இருந்த பந்து அப்படியே வெளியே கிளியர் பண்ணியிருக்காரு. இந்த மேட்சோட ஃபர்ஸ்ட் வசந்தோட பேட்டிங் ஃபர்ஸ்ட் 6 மிக் பண்ண ஃபர்ஸ்ட் பாலே கிளியர் பண்ணியிருக்காரு. நல்லா ஸ்டார்ட்ஸ் ஒரு 6ஓட ஸ்டார்ட் கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும் பேட்ஸ்மேனுக்கு. ஸோ வெளியே 100 ரூபா சொன்னாருங்க ஜடேஜா. ஸோ போன மேட்ச்லையும் 100 ரூபா தந்தாரு, இந்த மேட்ச்லையும் 100 ரூபா கொடுத்துருக்காருங்க. லாஸ்ட் 2 ஃபர்ஸ்ட் ஓவரில் ஃபுல் டாஸ் ஸ்பிட் ஷாட் பேக்ல இருக்கு. கிராண்டட் 2 லாஸ்ட் ஒன் ஸ்லாட்ல இருந்துச்சு. ஆனால் டெலிவரி நல்லா கடைசி பக்கம் கொடுத்துருக்காரு பார்த்திபன். ஃபர்ஸ்ட் ஓவரில் ஸ்கோர் 13 வந்திருக்கு. விக்கெட் எதுவும் யூஸ் பண்ணல எக்காண்டலி. நல்லா ஸ்டார்ட் பவுலிங்கில் நியூ பாலர் சாம்ராஜ் வந்திருக்காரு. நல்லா யாருக்கார் பர்ஃபெக்டான செகண்ட் ஒன் முத்து வந்திருக்காரு. நீங்க பேசினது அவங்க கேட்டிருக்கோம். இந்த பந்தின் நிலை எத்தனை வலிவுடு ஜடேஜா டோன்ட் ஸ்டாப் ஷாட் பெரிய ஷாட். பால் இப்பதான் லேண்டே ஆகுது. ரச்சினாவோட பேட்டில் முதல் 6 கொடுக்கணும். 100 ரூபா சொன்னாரு வாங்கியிருக்காரு. அவரோட அன்பு கட்டளை ஏத்துக்கோங்க நண்பரே. ரன்அவுட்க்கு ஸ்கோர் 23 வந்திருக்கு. ஒரு விக்கெட் மட்டும் லூஸ் பண்ணிருக்காங்க எக்காண்டலி. பவுலிங்ல நியூ பவுலர் பசுபதி வந்திருக்காரு. ஷார்ட் பால் காமராஜ் நல்ல ஃபீல்டிங் நல்ல கேட்ச்ங்க. டிஸ்டன்ஸ் போல பேட் அந்த அளவுக்கு நீட் இல்ல. செகண்ட் யூஸ் பண்றாங்க எக்காண்டலி. ஸ்ட்ரைக்கர் நியூ பேட்ஸ்மேன் தங்கராஜ் வந்திருக்காரு. எத்தனை ஓட்டங்கள் 1 2 விக்கெட்டா என்ன நடக்கும் இந்த ஓவர்? இந்த பிளாக் லாஸ்டிக் ரொம்ப அவேர்டா இருந்தாரு. கிராண்டட் 2 சிறப்பான பந்து வீச்சு மற்றும் பேட்டிங் அதுக்கேற்ற பந்து வீச்சு நடக்குமா? எங்க நடக்கும்? எங்க போகுது பாலு? நடக்க போகுதுன்னு தெரியல. 2 ரன்ஸ் 3 ஓவருக்கு ஸ்கோர் 31. கடைசி ஓவர் பிறகு 10 ரன்ல வீசப்பட்ட பந்தின் நிலை தேவையான டாட் பால். நல்ல பவுலிங் கடைசி ஓவர்ல பார்த்திருக்காருங்க. சின்ன சீசன் இருக்கு. அகைன் ஒரு 100 ரூபா கொடுத்துருக்காங்க. ஒரு 6 அடிச்சாலே கொடுக்குறாரு. லாஸ்ட் 2 ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஷார்ட் பால் ஒயிட் லைன்ல டாட் பால் லாஸ்ட் ஒன். நல்லா த்ரோ டீப்ல இருந்து அடிச்சிட்டாரு. இந்த பால் 1 ரன் பிளஸ் 1 விக்கெட். ஸோ டெத் ஒரு சிறப்பாக போட்டுக்காருங்க. 6 பண்ணாலுமே 7 ரன்ல போட்டுக்காரு கடைசி வர. நல்ல பவுலிங். ஸோ 38 நாடு இருந்தாங்க கண்ணடி. கேஎஸ்சிசி தென்றல் 39 ரன் ஆனோம். செகண்ட் ஃபர்ஸ்ட் பால் முதல் பந்து அடிக்கு எத்தனை ஓட்டங்கள்? 1 2 நல்லா ரன்னிங். ஃபர்ஸ்ட் குயிக்கா வருது, செகண்ட் ரன் குயிக்காவே இருக்கு. ஃபர்ஸ்ட் பால் கேஎஸ்சிசி தென்றலுக்காக ஸ்ட்ரைக்ல கார்த்தி, நான் ஸ்ட்ரைக்ல பார்த்திபன். பவுலிங்ல ஃபர்ஸ்ட் ஓவர போட
தங்கராஜ் வந்திருக்காரு. அருமையாக அடியோட வந்த ஆபிசை சிறப்பான சிங்கிள் ஸ்ட்ரைக்கில் பார்த்திப்பேன் மெயின் சைஸ் பட் ஸ்டம்பில் போட்டிருக்கு அன்லக்கி மீட் பண்ண ஃபர்ஸ்ட் பால் சூஸ் பண்ணி போகிறாங்க. நல்லா பிக் க்ரோ தங்கராஜிட்ட இருந்து ஸ்ட்ரைக்கர் நியூ பேட்ஸ்மேன் எக்ஸன் இருக்காருங்க. நல்ல ஏற்கார் நல்லா ரன்னிங் ஷாட் லாங்க போயிருக்கு விடு விக்கெட்ல கிளியரா இருக்குங்க. கார்த்தியோட பேட்டில் முதல் 6 கடைசி பால் 6 மாத்திருக்காரு. நல்லா பேட்டிங் வச்சுட்டாருன்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஓவர்ல ஸ்கோர் 13 இருந்திருக்கு. எக்கனாலியுமே கரெக்டா இதே பொசிஷன்ல இருந்தாங்க. போனர் கடைசி பால் 6 பால் நல்லா வர இருந்திருக்கும் தங்கராஜிட்ட இருந்து. பவுலிங்ல முத்து வந்திருக்காரு. 6 எத்தனை ஓட்டங்கள் போன்றா இரண்டா போராக மாறுமா நாங்க சான்ஸ் ஃபிளாட் அண்ட் வாய்ப்புள்ளதா இல்லை என்ன நடந்தது என்பது நடுவர் டாப் 8 பெரிய செகண்ட் கேரல் ஹையா போயிருக்கு. முக்கியமான செகண்ட் யூஸ் பண்ண கேஸ் என்றால் விக்கெட் என்ற நடுவர் நியூ பேட்ஸ்மேன் சாம்ராஜ். அடுத்த பந்து சிறப்பான கம்பெனி சரியான அடி அடிச்சிருக்காரு. செய்யப்பட்ட 1-2 ரன் அவுட் ஆக வாய்ப்பு இருக்கிறதா? முக்கியமான கேட்ச் எடுத்துக்காருங்க. நல்ல கேட்ச் கடைசி 3 பால் வைடா போட்டிருக்காருங்க முத்து. எல்லாரோடையும் வைடுங்க 4 வைடுங்க 4 பால் 4 வைடு. பேட்ல வந்துச்சா இல்லைங்க டாட் பால் 4 வைடுக்கு அப்புறம் தான் கம்பேக். எங்க சிங்கிள் மட்டும் ரெண்டாவது ஸ்கோர் 25 ரன் இருக்கு. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ஓவரில் ஸ்கோர் 13 ரன் தான் இருந்துச்சு. போன ஓவரில் மட்டும் 12 ரன் வந்திருக்கு. எக்ஸ்பான்சிவராக போயிருக்கு. இப்போ கடைசி உள்ள ஸ்டெக்கில் இருக்காங்க கண்ணலி. ஸோ ரிமைனிங் இருக்க அடுத்த 12க்கு 14 ரன் தேவை. ஸோ அடுத்து ஒரு க்ளீன் மேட்ச் வருங்க. பவுலிங்கில் சின்ன வந்திருக்காரு 12க்கு 14 தான் தேவை. சான்ஸ் ஒரு கேட்சா சின்ன நல்லா கோஆர்டினேஷன் யூஸ் பண்றாங்க. நான் ஸ்டிக்கல் நியூ பட் ஷாட் சான்ஸ் ஃபார் அங்க லாங் ஆஃப் கிளியரா இருக்குங்க. மச் 6 சாம்ராஜோட பேட் இருந்து கேம் இங்க சேஞ்ச் ஆகுதுங்க. அற்புதமாக அடுத்த பந்து இன்னுமே பார்த்தீங்கன்னா 6 தான் ஆடணும். 9க்கு 6 தான் ஆடணும். நல்ல யார்க்கர் நல்ல யார்க்கர் நல்ல தட்டி விட்டாரு. நல்ல ஃபீல்டிங் போட்டும் கூட அவங்களோட பெஸ்ட் 5 தான் ஆடணும். லாஸ்ட் வந்தோம்ல. ஸோ இன்னும் 4 நினைக்கிறேன். எத்தனை ஓட்டங்கள் நண்பரே ஸ்கோர் 37 இருந்திருக்கு. ஸோ கடைசி 2 ஓவரில் கேமே மாறி இருக்குங்க. செகண்ட் ஓவரில் தேர்ட் ஓவர்லையும் கேமே மாறி இருக்கு. கடைசி 6க்கு 2 தான் ஆடணும். ஆல்மோஸ்ட் வந்துட்டாங்க. பவுலிங் நியூ பவுலர் கடைசி 6க்கு 2 தான் ஆடணும். ஃபீல்டர்ஸ்லாம் க்ளோஸ் இருக்காங்க. தலைக்கு மேல பவுண்டரி போயிடுச்சு. அவனி ஷாட் பவுண்டரி இந்த மேட்ச்ல கேஎஸ்சி தென்றல் வின் பண்றாங்க. நண்பர்களே நல்ல பேட்டிங் கடைசி முடிச்சு விட்டுறாரு சாம்ராஜ். நல்ல பேட்டிங். கொஞ்சம் அந்த வண்டி எடுத்தீங்கன்னா டிராக்டர் வெளியே போயிடும். யார் கொஞ்சம் வண்டி